ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல தண்டபாணி. நீண்ட நாள் கழித்து இன்றைக்கி வந்து சித்தவர் மக்களினுடைய நூல் அகத்தீசனாரனுடைய லட்சண காவியம் 1000 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செய்தி ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு 7 பாட்டு மட்டும் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த நூல் வந்து நம்மளுடைய ndbookshelf.com ஸோ நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது. வாங்கி படித்து பாருங்கள். இது பாட்டு மட்டும்தான், ஆனால் பாட்டு ரொம்ப ஈஸி. நான் அப்படி 1-2 வரிகளை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அப்படியே அந்த வரியோட ஒரு சில பாடல்களை படித்து காமிக்கிறேன். ரொம்ப சராசரி இப்போ நம்ம பேசுகிற மாதிரியே இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? அந்த சேர்த்து எழுதியிருக்கக்கூடிய அந்த வார்த்தையை பிரிக்கிறதுக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா போதும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி பாட்டு இருக்கும். நான் படித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த லட்சண காவியம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, அகத்தீசனார் மொத்தம் 5 காவிய நூட்கள் எழுதுகிறார். ஒன்று 1000 நூல். முதல் பார்த்தீங்கன்னா கண்டேனே கருவி பஞ்ச நூல் தானப்பா. ஸோ 5 நூல் எழுதுகிறார். என்னென்ன? வாத காவியம்தான் 1, விண்டேனே ஞான காவியம்தான் 1. சரிங்களா? வாத காவியம் 1, ஞான காவியம் 1, வித்தகனே பூரண காவியம்தான் 1. ஸோ பூரண காவியம்ங்கிறது 3, வெண்டமிழாம் லட்சண காவியம் 1. சரிங்களா? இந்த இப்போ நம்ம பார்க்குறது லட்சண காவியம்ங்கிறது 1 4, வெளியான மாந்திரீக காவியம் தான் 1. ஸோ மாந்திரீக காவியம்ங்கிறது 5. ஸோ மொத்தம் என்னென்ன எழுதுறாரு? வாதகாவியம், ஞான காவியம், பூரண காவியம், லட்சண காவியம், மாந்திரீக காவியம்னு சொல்லி 5 காவிய நூட்கள் எழுதுறார். இதில் இந்த 4ஆவதாக இருக்கக்கூடிய இந்த லட்சண காவியத்திற்கு இதர பெயர்களும் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால் தத்துவ சாத்திர காவியம்னு இதற்கு பேர் உண்டு. இன்னொன்று பழமொழி காவியம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் உண்டு. இந்த லட்சண காவியத்திற்கு இவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்தது. என்ன அப்படின்னா என்ன? லட்சணம்னா என்ன? ஒரு இலக்கணப்படி இருக்குது. இது இப்படி இருந்தால் இதற்கு இதுதான் லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு வீடு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் லட்சணமாக இருக்கியா? ஒரு பிள்ளை பார்த்தா லட்சணமாக இருக்கியா? ஒரு பையனை பார்த்தா லட்சணமாக அப்படின்னா என்ன? அது போல் இருக்குது அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம் இல்லையா? எது எங்கெங்கே எப்படி இருக்கணுமோ அது அங்கங்கே அப்படி இருக்குது அப்படின்னா அது லட்சணமாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு சிவயோகி அப்படின்னா அவர்களுடைய இலக்கணம் என்ன? ஒரு சித்தர் அப்படின்னு ஒரு பேர் சொல்லி தன்னைத்தான் சித்தர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா அவர்களுடைய இலக்கணம் என்ன? அவர்களுடைய லட்சணம் என்ன? ஒரு மெய் குரு அப்படின்னு சொன்னால் அவருடைய லட்சணம் என்ன? ஒரு பொய் குரு அப்படின்னு சொன்னால் அவனுடைய லட்சணம் என்ன? ஸோ ஒரு சராசரி ஒரு நோய்வாய்ப்பட்டவனுடைய லட்சணம் என்ன? இல்லை ஒரு பயிற்சியில் இருக்கக்கூடியவனுடைய லட்சணம் என்ன? ஸோ இது போல் ஒரு 1000 பாட்டு எழுதியிருக்காருங்க. அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய கண்டென்ட் இருக்குன்னு பாருங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக இந்த நூலை முழுசு நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் நான் இப்படின்னு பேசிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது நான் இப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுடைய நடை உடை பாவனை செயல்னு எல்லாம் அதற்கு ஏற்றாறு போல் இருக்கணும் இல்லையா? அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த நூலிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த நடை உடை பாவனை செயலெல்லாம் இது போல் இருந்தால் தான் அவன் தன்னைத்தானே நான் இப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு உண்மை உள்ளவன் அர்த்தம். இல்லாட்டி அவன் வெறும் பேச்சு பேசுகிறாங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தை இழுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அப்படியாக்கும் பராக்கிரமசாலியாக்கும் ஊயின்னு எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா? எல்லாத்துக்கும் இதுக்கு விடை உண்டு இந்த நூலில். லட்சண காவியம் 1000ன்னு சொல்லக்கூடிய இந்த நூலில் விடை உண்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிவயோகிக்கு நாள் வேதம்னு பார்க்க போகிறோம். ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, ஒரு சிவயோகி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நான் வந்து ஆன்மீகத்தில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கேன், இந்த ஒரு சமயத்தில் இது சிவனை தான் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல சிவன்னு சொல்லக்கூடியது பிரம்மத்தை சொல்லக்கூடியது. இப்போ நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், நீங்கள் எந்த சாமி வேணாலும் கும்பிட்டுக்கலாம். அந்த இத்தனை நாள் நான் இருக்கேங்க, எனக்கு இப்படி ஒரு கட்டுப்பாடு உண்டுங்க, பூஜை நல்லா பயங்கரமாக பேசக்கூடிய ஆட்கள், ஒரு தன்னைத்தானே அப்படி குருன்னு சொல்லிக்கக்கூடிய ஆட்களோ, இல்லை உடையளவில் மாற்று ஊர் சுற்றக்கூடிய அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது சராசரியாக நமக்கும் பொருந்தும். ஏன்னா நம்மளும் ஆன்மீக பேச்சு அப்படிங்கிறது பேசுகிறோம் பார்த்தீங்களா? இது நமக்கும் பொருந்தும். ஒரு இடத்துல மாறுபடும், அது நம்ம கடைசியாக நேரம் இருந்தால் பார்க்கலாம். பட் 99% நமக்கும் பொருந்தும். சரிங்களா? பாருங்கள், ஒரு சிவயோகி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்குன்னு இந்த நாள் பேதம் அப்படின்னா என்ன? நல்ல நாள் கெட்ட நாள், இன்றைக்கி நேரம் நல்லா இருக்கா, எல்லாம் அந்த பஞ்சாங்கத்தை தூக்குப்பா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் அவர் செய்வாரா? இதெல்லாம் அவர் கேட்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? நமக்கு தான் நாள் நேரம் பாதிக்குது, சிவயோகிக்குமா பாதிக்கும்? நம்ம தான் பார்க்குறோம், அவருமா பார்ப்பார், இப்படியெல்லாம் கேட்குறோம் இல்லையா? ஆன்மீகத்தில் வந்தால் எல்லாமே சாமி தான் அப்படின்னு நம்ம மக்கள் நிறைய பேர் வாய் பேசுகிறது உண்டு. அப்போது அவர்களும் அதை பின்பற்றுறாங்க. அப்போ அவர்களும் நாள் நேரம் பார்ப்பாங்களே? இந்த கேள்விக்கெல்லாம் விடை வருங்க. பாரப்பா புலத்தியனே பண்புள்ளோனே பாலகனே சிவயோகிக்கு நாள்தான் கூறுவேன், அவருக்கு உண்டான அந்த நாள் நேரத்தை எப்படி இருக்குங்கிறத சொல்லுவேன். ஆரப்பா நல்ல நாள் தான் கேட்பாரோ சொல். முதல் கேள்வி, ஆரப்பா நல்ல நாள் தான் கேட்பாரோ சொல். அப்பனே சாத்திரமாங் குறியேட்பாரோ. தேரப்பா நாட்பொருத்தங் கேட்பாரோ சொல். தெளிவுடைய சிவயோகி மாண்பரப்பா
கூறப்பா ஒருபோதும் கேட்க மாட்டார், குருபரனே லட்சணத்தின் தன்மைவார். இப்படி தான் இருக்கும் இந்த இந்த லட்சண காவியம்னு சொல்லக்கூடியது. அப்போது ஒரு சிவயோகி நாள் கேட்பாரா, இன்றைக்கி நாள் நல்லா இருக்கா, இன்றைக்கி நேரம் நல்லா இருக்கா, சாத்திரங்கள் என்ன சொல்லுது, கொஞ்சம் அது ஆராய்ந்து பார்த்து எனக்கு சொல்லு, இதெல்லாம் சொல்லுவாரா? ஒருபொழுதும் சொல்லாரப்பா. அப்படியெல்லாம் அவங்க பேச மாட்டாங்கய்யா. இப்படி தான் இருக்குங்க இந்த லட்சண காவியம் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்லிட்டார். அடுத்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த தான்மையாம் சாத்திரங்கள் 6 வேதம் தகைமையுடன் சோதிடங்கள் கண்டு ஆராய்ந்து. என்ன சொல்ல வர்றார் இந்த பாட்டில்னா, என்ன பண்ணுறேன்னா 6 வேதம் எடுத்துக்கிற, சோதிட சாஸ்திரம் எடுத்துக்கிற, எல்லாம் நாள் நேரமெல்லாம் குறிக்கிற, எல்லாத்தையும் குறித்து இவன் வந்து 100 ஆயுசு இருப்பான்யா அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நீ சொன்னது பொய்யா போயிடுதே. ஏன்னா அவன் தன்னோட 20ல் நல்லா மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த 20ல் அவன் மூச்சு ஓடும்போது ஆஹா இப்போ சூப்பராக இருப்பான், அவன் தீர்க்காயுசியா அப்படின்ற 40 வயசில் செத்து போயிட்டான். இப்போ உடனே வந்து என்னங்க 40 வயசில் செத்து போயிட்டான், நல்லா தான் இருப்பான்னு சொன்னீங்க, 40 வயசில் செத்து போயிட்டான்னா மறுபடியும் சாத்திரங்கள் எல்லாத்தையும் திருப்புற நீ பாருங்க. பாய்ச்சலுடன் சாத்திரத்தை கண்டான் போலும் பாலகனே கண்டமென்று சாதனங்கட்ட ஏச்சலுடன் எழுதுவதில் என்ன லாபம், எளிதான சாத்திரத்தின் படிதான் கேள. நீ என்னையா நீ 100 வயசு இருப்பான்னு சொன்னால் 40 வயசில் செத்து போயிட்டாயா அப்படின்னா டப்பன்னு சாத்திரங்கள் எல்லாம் திருப்பி பெரிய கண்டம் இருந்ததுடா, கண்டம் இருந்ததுனால போயிட்டாயா அப்படின்னு. அப்புறம் எந்த வாயில் நீ அவன் 100 வயசில் இருப்பான்னு சொன்னேன், அப்போ நீ பேசுகிற சாத்திரமெல்லாம் பொய்யா போச்சா அப்படின்னு கேட்போமா இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு உண்டா நாள் நம்மளை விட்டு கிளம்பிட்டேன்னா அப்புறம் இதெல்லாம் கேட்போம் இல்லையா? அப்போ எதுக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்க, இப்போ இதெல்லாம் பொய்யா போச்சா நீ பேசுனது அப்படின்ட்டு. அப்போது இந்த உலகத்தில் பிறந்த ஆட்கள் பார்த்தோம்னா, மிடியான தரித்திரத்தில் பிறந்த மாண்பன் மிக்கான லோகமதில் வாழ்ந்ததுண்டோ. ஒருத்தன் தரித்திரவாசி, அவனுக்கு முன்னேற்றமே இல்லை இந்த வாழ்க்கையில் அப்படின்னா, அவன் மட்டும் இந்த உலகத்தில் என்ன நீண்ட காலமாக வாழ்ந்துட போகிறான்? அது மட்டும் இல்லை, அடியார் போல் வரங்கொண்ட யோகி மாண்பர், பெருந்தவம் செய்து மாபெரும் வரங்கள் வாங்கிய யோகியரோ மாண்பரோ, அந்த மாதிரி யோகியர்கள் கூட அப்பனே செல்வமதில் நல்ல நாளில் குடியான குடிதனிலே பிறந்தோரெல்லாம் குவலயத்தில் இருந்தாரோ அதிதேந்தானே. பெருந்தவம் செய்து பெரும் வரம் வாங்கியவர்களோ இல்லை, மிகுந்த சூப்பரான டைமுங்க, தெய்வமே அப்படியே மனித உருவில் வந்ததுங்க, அப்படி ஒரு நேரங்க, அப்படிப்பட்ட நேரத்தில் பிறந்தவனும் இல்லை நல்லது ஒரு குடியில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடியில் பிறந்தவன், இவங்கெல்லாமா இன்னும் உலகத்தில் இருந்துக்கிட்டா இருக்காங்க. எல்லாம் காலம் வந்தால் கிளம்ப வேண்டியது தான். அது எப்படி சொல்கிறாரு, அது எப்படிப்பட்டது இருக்குமா, காலப்பொழுதில் சூரியன் வந்தால் நிலா காணாமல் போயிடுது, இரவு பொழுதில் சூரியன் போனால் நிலா வந்துடுது, மறுபடியும் காலப்பொழுதில் சூரியன் வந்து நிலா காணாமல் போயிடுது. இது எப்படி நடக்குதோ நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உனக்குன்னு அந்த ஒரு கெடு நேரம் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா அது வந்தால் வந்து வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அதை நீ என்ன இது இப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு நீ சொல்கிறது நடக்கவும் மாட்டேங்குது. சொன்னது நடந்தது, அது அப்படியே அப்படி டேபிளை குத்தி அச்சடிச்சார் போட சொன்னால் பரவாயில்ல, அப்படி நீ சொன்னது நடக்கவும் மாட்டேங்குது. ஏன் போய் இந்த வேண்டாத ஒரு பேச்சு பேசிக்கிட்டு ஏன் போய் இந்த நேரத்தை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன்? அன்றான புலத்தேனே அன்புள்ளோனே அன்பான நாள் கிழமை நன்மை செய்தால் எவ்வளோ ஒரு அழுத்தமான பாருங்க. அன்றான புலத்தியனே அன்புள்ளோனே அப்பனே நாள் கிழமை நன்மை செய்தால் நாளுங்கிழமையின் நன்மை செய்யும் அப்படின்னு சொன்னால், குன்றான குருபரனே தெய்வந்தன்னை கும்பிடவும் முந்தனுக்கு காரியம் என்ன? இல்லை நாள் நேரம் நல்லது செய்யும்ப்பா, இந்த நாள் நல்லது செய்யுமா, போ காரியத்தை செய். இந்த நாள் நல்லது செய்யாதா, அப்போ நாளைக்கு அந்த ஏன் காரியம் செய்கிற, செய்யாத பெசாமர். அன்றைக்கி உருப்படாது, எது செஞ்சனாலும் உருப்படாது, அப்போ ஏன் அந்த காரியத்தை செய்யாத பெசாமர். இப்படி எல்லாமே இந்த நாள் நேரம் வகுத்துடுறோம்னா எதுக்கு சாமி கும்பிட போகிற? நீ சாமின்னு ஒன்று எதுக்கு, நீ எதுக்கு கும்பிட போகிற சாமியை இல்லையா? அப்போ அப்படி இல்லைங்கிறார். குன்றான குருபரனே தெய்வந்தன்னை கும்பிடவும் உந்தனுக்கு காரியம் என்ன? ஏன் போய் சாமி கும்பிட்ற? எல்லாம் தான் நாள் நேரம் செய்யுதில்லை, ஏன் போய் சாமியை கும்பிட்ற? வென்றிடவே சாத்திர குப்பையெல்லாம் வேதாந்த புலத்தியனே விண்டு தள்ளு, தூக்கி தூர வீசிட்டு ஓய் பேர். எல்லாம் இந்த சாத்திர குப்பை எல்லாத்தையும் விண்டு தள்ளு, தூர தூக்கி வீசிட்டு போயிட்டே இரு. தென்திசையால் அசுவினியார் பாதம் போற்றி தெளிவுடனே உந்தமக்கு உந்தனுக்கு உகைக்குங்கானே அப்படின்னு, உனக்கு எல்லாமே சாமியை நல்லா இது பண்ணிக்கோ. இவர் வந்து அஸ்வினி தேவர், ஏன்னா அஸ்வினி தேவருடைய சீடர் தான் அகத்தியசனார், அகத்தீசனாருடைய சீடர் தான் புலத்தியர். அப்போது இப்போ எப்படி நம்ம வந்து மூலர்வரான்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்துக்கும் மூலர்வரான் வந்து சைவ மரபை சேர்ந்தவர். அப்போ எங்கள் ஆதிசிவ அது கைலாய மரபுன்னு சொல்லக்கூடியது. அந்த கைலாய மரபில் வந்தது 8 பேர், சனகாதி 4 முதல் கொண்டு மூலர்வரான் சொல்கிற 8 பேர். அந்த 8 பேர்த்தில் மூலர்வரானுக்கு கீழே இருக்கக்கூடியதும் பெரிய ஒரு வம்சம், அதுக்கு பேரே மூலர் வம்சம். சரிங்களா? நம்மளுடைய காலாங்கிநாதர், போகர், கோரக்கநாதர், சிவவாக்கியன்னு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வம்சம் வந்து மூலர் வம்சம்னு சொல்லக்கூடிய. அதுபோல் அகத்தீசனாருக்கு அஸ்வினி தேவர்கள்னு சொல்லக்கூடிய இவங்க யார்? தேவர்களுக்கு டாக்டருங்க அவர்.
சரிங்களா? சாமிக்கே டாக்டர் வைத்தியம் பார்க்கக்கூடியவங்க அஸ்வினி தேவர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவங்களுடைய ஸ்டூடெண்ட் அகத்தியஸ்னார். அப்போ நீ வந்து நேரடியாக அந்த குருவை வந்து பிடிச்சிக்கோ, அது போதும். இங்கே இருக்கக்கூடிய சாத்திரமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நேராக சோர்ஸுக்கே போயிடுறியா அவன் மேலே, சோர்ஸுக்கே போய் பேசாமல் நின்றுக்கோ, அது பார்த்துக்கும் உன்னை எல்லாமே. ரைட்? காணவே புலத்தியனே கவிவல்லோய் கீழ் காவலனே மலம்போக்க நாள் கொள்வாரோ. மலம்னு என்ன? கழிவுன்னு அர்த்தம். அதை போக்குறதுக்கு நாள் நேரம் பார்த்துக்கிட்டாயா இருப்பேன், வந்த இடத்துக்கு ஓடுறதில்ல சொம்ப தூக்கிட்டு இல்லை, அது போல தான். காவலனே மலம்போக்க நாள் கொள்வாரோ, ஏதாவது கழிவு நீக்கிறதுக்கு நீ நல்ல நேரம் பார்த்துக்கிட்டா இருக்க இல்லை. பூனவே ஆதி என்ற வாரமப்பா புகழுடனே மானாக்கா கொண்ட காலம் நானவே நல்ல நாள் என்றுமேதான் நலமான நாள் கொண்டார் சித்தர்தாமும் மான மருங்கல்வியுள்ள சித்தர்நாத மகத்தான சாத்திரத்தின் கூர்மைதானே. சித்தவர் மக்கள் இந்த மாதிரி நாள் நேரத்தெல்லாம் பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க ஆதி அப்படின்னு சொன்ன முதல் நாள் எதுங்க அப்படின்னு கேட்டால் எல்லா நாளுமே நல்ல நாள் தான். இந்த நாள் முதல் நாள், இதுக்கப்புறம் சரி, இதுக்கப்புறம் இது சரியில்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா நாளுமே நல்ல நாள் தான். சித்தவர் மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. நாளென்றுமே தான் நலமான நாள் கொண்டார் சித்தர்தாமும் அப்படிங்கிறார். சரிங்களா? எல்லா நாளுமே நல்ல நாள் தான், இதுதான் முதல் நாள், இதுக்கப்புறம் அப்படி இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. இது ஒரு சிவயோகியினுடைய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி அகத்தீசனார் சொல்கிறார். இப்போது இது நமக்கு 100% பொருந்துமா அப்படின்னு கேட்டால் பொருந்தும், பொருந்தாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இது வந்து அவர் எங்கே அந்த ட்ரிக்ஸ் வச்சார், நீ இதெல்லாத்தையும் தள்ளிட்டு முழுமையாக அஸ்வினி தேவர்கிட்ட சரண்டர் அடைஞ்சிருங்கிறார். இப்போ நீங்கள் வந்து அஸ்வினி தேவர்னு உங்களுக்கு பெருசாக யாருன்னு தெரியாது, அப்போ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆவீங்க. ஈசனாரோ திருமாலோ முருகரோ இல்லை பெண் தெய்வங்கள் யாராவோ அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆவீங்க. முழுமையாக அர்ப்பணித்து சரண்டர் ஆகணும். இப்போது முட்டாள்தனமாக நம்ம போய் எல்லாத்துக்கும் வெஸ்தை குடிச்சு போட்டு சாமி காப்பாற்றுனா அதுக்கு பேர் முட்டாள்தனம். அது பண்ணுறதில்ல. சரிங்களா? என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய முயற்சிகள் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். தெய்வமே நீ எனக்கு துணை இரு, நான் உன்னை தான் நம்பியிருக்கேன்னு சொல்லக்கூடியது. அவர்களுடைய குலதெய்வத்தின் மீது அவர்களுக்கு நிறைய ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ இதுபோல் அந்த மாதிரி சரண்டர் அடைஞ்சிக்கணும். நான் செய்கிற காரியத்தை நல்லபடியான முயற்சி செய்வேன், கூட எனக்கு தெய்வம் எனக்கு துணை நின்று எனக்கு உதவி செஞ்சால் போதும் அப்படின்ட்டு. எப்படி துரியோதனை வந்து எனக்கு பெரும் படையெல்லாம் வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டான். அர்ஜுனர் என்ன கேட்டார், நீ என் கூட இருந்தால் போதும், நான் செய்கிற முயற்சி செய்கிறேன், எனக்கு நீ கூட இருந்தால் போதும், அதுதான் அங்கே முக்கியம். சரிங்களா? அப்போ நான் முயற்சி செய்கிறேன், எனக்கு தெய்வ பலம் இருந்தால் போதும். அப்போ அந்த மாதிரி ஃபுல் சரண்டர் இருக்கணும். அப்போ இது எதுவுமே வேலை செய்யாது. அதனால தான் இவர் என்ன சொன்னார் அருணகிரிநாதர், நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் கோலன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் அப்படிங்கிறார். எதுவும் செய்யாது. முருகர் வந்து முன்னாடி நிற்கும் பொழுது எனக்கு இது எதுவுமே பண்ணாது. அந்த அர்ப்பணிப்புக்கு நமக்கு வந்தால் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னா இந்த நாள் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மை பாதிக்குங்கிற ஒரு மனோநிலை நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இதற்கெல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இறைங்கிற தன்மை மேலே நமக்கு இன்னும் பற்று அப்படிங்கிறது வரல, நம்பிக்கைங்கிறது வரல. அந்த காரணத்தினால இதெல்லாம் நம்மளை பாதிக்கும். இது எல்லா பாதிப்பும் என்னை பாதிக்காது. ஏன்னா இதையவே படைச்ச மேலே இருக்கக்கூடிய தெய்வத்தை நான் போய் சரண்டர் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது எதுவும் பாதிக்காது. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்க. ஸோ இதுதான் இந்த ஒரு சிவயோகி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு லட்சணம். ஸோ இதுதான் நமக்கும் உண்டான லட்சணம். அவர்களுக்கு ஏன் அது பாதிக்காது, நமக்கு ஏன் பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான வித்தியாசம் இது வரதான். நாமும் நம்மளுக்கு இது எதுவும் பாதிக்காமல் தப்பிக்கவும் முடியும். அதற்கும் விடையை நம்ம பார்த்துட்டோம். ரைட்? ஸோ இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சித்தர்னு தனக்கு பேர் வச்சுக்கக்கூடியவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பாட்டில் சொல்கிறார். வாய்ப்பு கிடைச்சா அது அடுத்த பதிவில் எங்காவது ஒரு நாள் பார்ப்போம். இன்னும் நிறைய அந்த நாள் நேரங்களை பற்றி ஏகப்பட்டது சொல்லியிருக்கிறாரு அகத்தீசனார். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஆகாத நாளில் பிறந்தா அதுக்குண்டான லட்சணம் என்ன, நம்ம இப்போ மோசமான நாளில் பிறந்துட்டாங்க, இந்த நாள் நேரத்தில் பிறந்ததுனால தான் இப்படி இருக்கான்லாம் சொல்கிறோம்ல, அப்படி பிறந்தவனுடைய லட்சணம் என்னவாக இருக்கும், வேதியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. சூழ்முனை ஆக்டிவேட் ஆச்சுன்னா அந்த சிவயோகிக்கு உண்டான இந்த சூழ்முனை லட்சணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. வாதம் சித்திக்க, ரசவாதம் தங்கஞ்சியர் இருக்குல்ல, ரசவாதம் சித்திக்கிறதுக்கு என்ன ஒரு யோக லட்சணம், ஒரு யோக பயிற்சி செய்கிறாங்கன்னா அந்த சிவயோகிக்கு உண்டான யோக லட்சணம். மாந்திரீகம் செய்யணும்னு விருப்பப்பட்டால் அதற்குண்டான லட்சணம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நூல் தான். வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படியே அடிக்கடி அதை பார்ப்போம். ஸோ இதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் நேரத்தில் நன்றி.